ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மணக்க மணக்க முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, தக்காளி பொடுசாக நறுக்குனது 3, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு முருங்கைக்காயை சேர்த்து வணக்கிடலாம். இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். சூடான சாதம், இட்லி, தோசை, கோதுமை தோசை இது கூட எல்லாம் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா வாசம் போன பின்னாடி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இதை கடைஞ்சிட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் புளியை ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி வச்சு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி சேர்த்து இறக்கிடலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் நல்லா மணக்க மணக்க ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சிங்கப்பெண்ணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.